அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் வல்லான் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக. அன்பான சகோதரர்களை, பூரண மது விலக்கு வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமர்ந்திருக்கிறது. அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது விலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இளம் விதவைகள் இருக்கிறார்கள் தமிழகத்தில், அதற்கு காரணம் இந்த மதுதான் என்று சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்னார்கள். தம்பி உதயநிதி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவே இருக்காது என்று சொன்னார். அதே மாதிரி தயாநிதி சொன்னார். அதுபோன்று பல்வேறு இப்பொழுது அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் சொன்னார்கள். கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இது மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், அதுக்காக திமுக அரசு வந்தால் தான் இதெல்லாம் நடக்கும், அதனால் திமுக அரசுக்கு வாக்களிங்க என்று சொன்னார்கள். எல்லாரும் ஒரே மனதாக வாக்களித்து திமுக ஆட்சியை உட்கார வைத்திருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியோ 3 ஆண்டுகள் கடந்தும் அது பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் இருக்கிறது. இப்பொழுது சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் கொண்டு வந்து, அதை மசோதாக்கள் கொண்டு வந்து, அதாவது மது ஒழிப்புக்கான இந்த டாஸ்மாகை எப்படி நடத்துவது, கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிப்பது அப்படிங்கிற ஒரு கண் துடைப்பு நாடகம் சட்டமன்றத்தில் நடத்தினார்கள். இந்த நாடகத்தை நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் நடிக்கிற நாடகம் எங்களுக்கு தேவையில்லை. என்ன சொன்னீங்க? நீங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று தானே சொன்னீங்க. உங்களுடைய ஆட்சியில் இப்பொழுது 60க்கு மேற்பட்டவர்கள் விதவையாக, அனாதையாக, 60க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்றால் 60க்கு மேற்பட்டவர்கள் விதவையாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அனாதையாக நிற்கிறது. 500க்கும் மேற்பட்ட தாய் தந்தையர்கள் தன் மகன்களை இழந்திருக்கிறார்கள். அப்படியானால் எவ்வளவு பெரிய ஒரு வேதனையில் அந்த குடும்பம் தத்தளித்து வரும். இதுபோன்று எத்தனையோ குடும்பங்கள் நித்தம் செத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மதுவினால். ஆகவே இந்த மதுவை ஒழிக்க வேண்டும், பூரணமாக ஒழிக்க வேண்டும், தமிழகத்தை விட்டே விரட்ட வேண்டும் என்றால் அதற்கு கூட்டணி கட்சிகள் கைகோர்த்து ஓர் அணியில் நிற்க வேண்டும். இப்பொழுது சகோதரர் விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் தனது கூட்டணி கட்சி என்றாலும் துணிச்சலோடு எதிர்த்து அதற்காக களம் காணுகிறார். செப்டம்பர் 17 மிக பெரும் ஆர்ப்பாட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுவும் மகளிரை வைத்தே நான் இந்த மதுவுக்கு எதிராக பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் மாநாடு நடத்துகிறோம் என்று அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி வரவேற்கிறது. ஏதோ விடுதலை சிறுத்தை நடத்துகிறது என்று அசால்ட்டாக விட்டுவிடாமல், இது தமிழகத்திற்கு தேவையானது, நமது வாரிசுகள், நமது சந்ததிகளுக்கு தேவையானது. ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த மதுவை தமிழகத்தை விட்டு விரட்ட வேண்டும். இந்த மது வியாபாரிகளை முடக்க வேண்டும். இது அனைத்து மக்களும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆனால் அனைத்து மக்களும் தனித்தனியாக செய்து இந்த போராட்டத்திற்கு, மாநாட்டிற்கு வீரியத்தை குறைத்து விடாமல் ஆங்காங்கே சிறு கிராமங்களில், தாலுகாக்களில், மாவட்டங்களில் தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்துங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒவ்வொரு குழுக்களாக நீங்கள் பிரச்சாரம் நடத்துங்கள். ஆனால் மாநாடுகள் என்கிற போது எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு கையை பலப்படுத்துங்கள். ஒரு குரலுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சி நடத்துகிற செப்டம்பர் 17 பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற அந்த கோரிக்கைக்கு எல்லா இயக்கங்களும், கட்சிகளும், அமைப்புகளும், சமுதாய மக்களும், ஜாதியை சார்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஜாதி மதம் பாராமல் இந்த மது என்ற அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஓர் அணியில் ஒரு குரலாக நின்று இந்த கருத்தை பலப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். தமிழக அரசை இந்த நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சூழலை எல்லா மக்களும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி குரல் கொடுக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியோடு இந்த கருத்தில் உடன்பாடோடு இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி தனக்கு முடிந்த வலிமையை தான் செய்யும், அதற்கான முயற்சியை இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயலாற்றும் என்றும் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் சுலைமான் சேட் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.